மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 சனி. இந்த ஜென்ம சனியாக இப்போ வந்திருக்கு. ஜென்ம சனி இவங்க எப்போவுமே உபயராசி. இவங்களுக்கு உபயராசி நிறைய ஹெல்ப் பண்ணி பழகிட்டாங்க. வாழ்க்கையில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டவுனு எல்லாம் பார்த்தாங்கட்டு எதுவுமே புதுசாக தெரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய டாப்பான ஆளையும் பார்ப்பாங்க, சாதாரணமாகவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது 2 கேரக்டரும் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இவங்க என்ன கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சை கட்டுப்படுத்தணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன கட்டுப்படுத்தணும்னா இந்த செலவுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய செலவுகள் பண்ணிகிட்டே இருப்பாள். அடிக்கடி செலவு பண்ணிகிட்டு இருப்பாள். இந்த ஒரு கேரக்டர் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எது தப்பு எது ரைட்டுன்னு பார்த்து செலவு பண்ணணும். தோல் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் 50% சரியாயிடும். இரிட்டேஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு நிதானம் அமைதி வந்துடும். கண்டிப்பாக மீனராசி நண்பர்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. வேலை நன்னா வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறது, ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுறது கேர்ஃபுல்லாக இருந்துட்டு யதார்த்தமாக பேசின்னு இருப்பாள். அவள் தங்கச்சி தான் கார்லேயோ வண்டியிலோ கூட்டின்னு இருப்பாள், யாரோ கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்த ஆமாம் காசிப்ஸ் எல்லாம் உங்களை பற்றி நிறையா பேசுவா. சரி விடுங்க, உங்களை பற்றி காசிப்ஸ் பேசினா பெரிய ஆளாயிருவேங்கிற மாதிரி அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு இப்போ இன்னும் பிரபல்யமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு குறிப்பாக அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல டைமாக இந்த டைம் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.